உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்தில் 25 பயணிகள் படுகாயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. உயிரிழந்திருக்கக்கூடிய 4 பேரின் விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? தற்போது எந்த அளவில் மீட்பு பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தில் திப்கர் எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டு இதில் 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. முதற்கட்ட தகவல் படி இப்போ 4 பேர் உயிரிழந்ததாகவும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் 2 பயணிகள் கால்கள் துண்டிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த 12 பெட்டிகளில் 4 ஏசி பெட்டிகளில் தான் உயிரிழப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று இரவு 11:30 மணி அளவில் சண்டிகரில் இருந்து இந்த ரயில் புறப்பட்டு இருக்கிறது. இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் ஜிலாவீர் ரயில் நிலையத்தை அருகே பிற்பகல் இந்த பகுதியில் இந்த ரயில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். விபத்து நேர்ந்தவுடனே ரயில் நிலையம் உள்ள அதிகாரிகள் உடனே சம்பளத்திற்கு விரைந்து மீட்பு பணியை தொடங்கி இருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் சேவையும் அங்கு போயிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் சம்பளத்திற்கு விரைந்து உள்ளனர். கோண்டா மாவட்டத்தில் நடந்த ரயில் விபத்து குறித்து அறிந்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் மாவட்ட நிர்வாகிகள் அதிகாரிகளை சம்பளத்திற்கு வந்து நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உரிய சிகிச்சை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் முதல்வர் அலுவலகம் தரப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முதல்வர் நிலைமையை கண்காணித்து வருகிறார். மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை உயிரிழப்பு 4ஆக அதிகரித்ததாகவும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் 2 பயணிகள் கால் துண்டிக்கப்பட்டதாகவும் மற்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.